sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான மரியா விஷன் நண்பர்களே ஆர்வீர் பெற்றோர்களே அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி ஆண்டவருடைய பொதுக்காலம் 19வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனைக்கு அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி பொதுக்காலத்தினுடைய 19வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தையானது லூக்கா நற்செய்தி 12 பிரிவு 12:32 எழுந்துள்ள இறை வசனங்களாக இருக்கின்றன. சிறுமந்தையாகி நீங்கள் அஞ்ச வேண்டாம், உங்கள் தந்தை உங்களுக்கு தம் ஆட்சி அளிக்க திருவுளம் கொண்டுள்ளார். உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள், இற்றுப்போகாத பணப்பைகளை விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அழிப்பதில்லை. உங்கள் செல்வம் இங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உங்கள் இடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள், விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்திற்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும் பொழுது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டி கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, அருமையான ஒரு இறைவார்த்தையாக இருக்கிறது. எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும், எப்பொழுதும் உற்சாகமாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும், ஆர்வம் குறையாமல் இருக்க வேண்டும், அச்சம் தவிர்த்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பல்வேறு காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். பொறுப்புள்ள பணியாளர்களாக என்பதுதான் இன்றைய இறைவார்த்தையினுடைய மைய சிந்தனையாக எடுத்திருக்கிறோம். பொறுப்புள்ள பணியாளர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பொறுப்பற்ற பணியாளர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நல்ல பணியாளர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நல்ல பணியாளர்கள் அல்லாமல் இருக்கின்றவர்களும் இருக்கிறார்கள் என்று அர்த்தமாகிறது. உண்மையுள்ள பணியாளர் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையற்ற பணியாளர்களும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நேர்மையுள்ள பணியாளர்கள் என்று சொல்கின்ற பொழுது நேர்மையற்றவர்களும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். எனவே இன்று உலகத்தில் விரவி கிடக்கின்ற பல்வேறு காரியங்களை பார்க்கின்றோம். சில உண்மைக்கு புறம்பான பணியாளர்களை நாம் பார்க்கின்றோம். திருட்டுத்தனம், பொய், புத்தலாட்டம் போன்ற பல்வேறு காரியங்களை உள்ளடக்கிய பணியாளர்கள் இருப்பதை பார்க்கிறோம். நாம் எப்படிப்பட்ட பணியாளர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தையினுடைய அழுத்தமாக இருக்கிறது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அலுவலகங்களிலே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் பலரும்
அதனுடைய தலைவர் வந்து விட்டார், மேனேஜர் வந்து விட்டால் ஒரு விதமாக இருப்பார்கள். இல்லை என்றால் சோம்பேறியாக இருப்பதை பார்க்கிறோம். படுத்து உறங்குவதை பார்க்கிறோம். பிந்தி காலம் தாழ்த்தி வரக்கூடியதை பார்க்கிறோம். பொறுப்பற்றவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணிகளை செய்யாமலே காலத்தை ஓட்டுகின்ற, காசு வாங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற பணியாளர்களை நாம் பார்க்கின்றோம். எனவே சோம்பி திரியக்கூடியவர்கள் நிச்சயமாக பொறுப்புள்ளவர்கள் என்று நாம் சொல்ல முடியாது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், அருமையாக இறையாட்சி என்று சொல்லக்கூடியது ஏதோ ஒரு கேலித்தனமான ஒன்று அல்ல, மாறாக பொறுப்பு இருக்க வேண்டும். அக்கவுண்டபிலிட்டி என்று சொல்லுகின்ற பொழுது அக்கவுண்டில் மட்டும் அக்கவுண்டபிலிட்டி அல்ல, வாழ்வில் ஒட்டுமொத்தமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆசீர்வாதங்களை அக்கவுண்டில் எடுத்துக்கொண்டு அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதை நான் சிந்தித்தோ பார்க்கின்றேன். ஒரு குழந்தை இருக்கிறது, குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது, கண்ணாடி பொருளை எடுக்கிறது, கீழே விடுகிறது, கீழே விழுந்து உடைகிறது. உடைந்தவுடன் அந்த அம்மா வருகின்ற பொழுது என்ன சொல்லும்? ஐயோ, நான் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லும். நான் ஒன்றும் செய்யவில்லை, அது உடைந்து விட்டது என்று சொல்லும். நான் உடைத்து விட்டேன் என்று சொல்லாது. மேலை நாடுகளிலே என்ன சொல்லும் குழந்தைகள் பெரும்பாலும்? அம்மா, நான் உடைத்து விட்டேன், மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லும். ஆனால் பெரும்பாலும் நம்முடைய நாட்டில் ஐயோ, உடைந்து விட்டது, யார் உடைத்தார்களோ தெரியாது, எப்படியோ உடைந்து விட்டது என்று சொல்லிக்கொண்டு அதிலிருந்து தப்பித்து செல்லுகின்ற மனநிலைகளில் குழந்தை பருவத்திலிருந்தே நாம் வளர்கின்றோம். அக்கவுண்டபிலிட்டி என்று சொல்லுகின்ற, நான் உடைத்தேன், என்னுடைய கையிலிருந்து தவறி விழுந்து உடைந்து விட்டது, அதற்கு நான் பொறுப்பேற்கிறேன், மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதனுடைய மனதிலே அது அந்த நிகழ்ச்சிக்கு, அந்த காரியத்திற்கு பொறுப்பேற்கிறது என்று அர்த்தம். பொறுப்புள்ள பணியாளர்கள். அதுபோன்று தலைவன் ஒரு திருவிருந்துக்கு செல்லுகின்றான், திருமண விருந்திற்கு செல்லுகின்றான், எப்பொழுது வருவான் என்று நமக்கு தெரியாது. அப்பொழுது வேலையாள் என்ன செய்ய வேண்டும்? காத்து கொண்டே இருக்க வேண்டும். விளக்கெண்ணெய் ஊற்றி கொண்டு, கண்ணில் ஊற்றி கொண்டு பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் பாராட்டுக்குரியவர். இது நான் அனுபவித்திருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்கின்ற பொழுது எப்பொழுது வருவார்கள் என்று பார்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது, தயாராக இருக்கின்ற பொழுது, விழிப்பாக இருக்கின்ற பொழுது அவர்கள் நம்மை பாராட்டுவார்கள். காலம் தாழ்த்துகிறார், இனி வரமாட்டார், பிந்தி வருவார் என்று நினைத்து கொண்டு நாம் கொஞ்சம் தூங்கிவிட்டோம் என்றால் நாம் தூங்கி கொண்டிருப்பதை வந்து பார்ப்பார். இது எல்லா இடத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சிறு பிள்ளைகள், படிக்கின்ற மாணவ செல்வங்கள், வேலை செய்கின்ற அருள் பணியாளர்கள் எல்லோருக்கும் பொருத்தமான ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே பொறுப்புள்ள பணியாளர்களாக நாம் மாறுவோம். ஆண்டவருடைய கைமாறுகளை பெற வேண்டும் என்றால், ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால், பொறுப்புள்ள, விழிப்புணர்வுள்ள, உற்சாகமுள்ள, முயற்சி செய்து கொண்டே இருக்கின்ற, விடாமுயற்சியிலே வாழுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுதான் இறையாட்சியினுடைய அடையாளம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஜெபிப்போமாக. எங்களை எல்லாம் பாஸ்தோடு படைக்கின்ற ஆண்டவரே, மரியா விஷன் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற கொடைகளிலிருந்து பயன்படுத்தி இறையாட்சியினுடைய பொறுப்புள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டிய ஆற்றலையும் அருளையும் தந்து வழிநடத்த வேண்டுமா எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.